உதயகுமார், மாநில பொதுச் செயலாளர், தமிழக விவசாயிகள் சங்கம். தொடர்ந்து தமிழக விவசாயிகள் சங்கம், தமிழக விவசாயிகளும் நேற்றும் இன்றும் விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பானது கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன், கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி தமிழக அரசினுடைய தேர்தல், முதலமைச்சருடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் இது எதிர்பார்த்தபடி தேர்தல் வாக்குறுதிப்படி இந்த முழு கடன் தள்ளுபடி இந்த பட்ஜெட்டிலே கிடைக்கவில்லை. அதே நேரத்தில் விவசாயிகளுக்கு தனி பட்ஜெட் போடப்பட்டது. தனி பட்ஜெட்டிலே விவசாயிகளுக்கு பல சலுகைகள் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் சென்ற ஆண்டை போலவே தான் 14,500 கோடி தான் இந்த முறையும் விவசாயத்திற்கு ஒதுக்கி உள்ளது. நாங்கள் கருத்து கேட்பும் கூட்டத்திலே விவசாயத்திற்கு 50% நிதி ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். விவசாயிகளிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி எந்த விதமான பலனும் இல்லை. கரும்புக்கு 4,500 ரூபாய் டன்னுக்கு கொடுப்பதாக தேர்தல் வாக்குறுதி அளித்தார்கள், அது நிறைவேற்றப்படவில்லை. நெல்லுக்கு 3,500 ரூபாய் வழங்குவதாக கூறினார்கள், அதுவும் நிறைவேற்றப்படவில்லை. தென்பெண்ணை பாலாற்றுக்கு ஆய்வு செய்வதற்கான அறிவிப்பு தான் வெளிவந்திருக்கிறதே தவிர தென்பெண்ணை பாலாறு இணைப்புக்கான அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. பாலாற்றிலே குறுக்கே தடுப்பணைகள் 1 கிலோமீட்டர் கொண்டு ஆந்திராவை போல் கட்ட வேண்டும் என்று எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, அதற்கான அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. ஆனால் சட்டசபை கூட்டம் முடிவதற்குள் விவசாயிகளுடைய முழு கடன் தள்ளுபடி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். தவறும் பட்சத்தில் வருகின்ற 20ஆம் தேதி கூட்டுறவு மானிய கோரிக்கை அன்று தமிழக விவசாயிகள் சங்கம் தமிழகம் தழுவிய சட்டசபை முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.